ஹாய் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசுவீங்க அந்த ப்ராக்டிஸ் தான் இந்த சேனல் வீடியோஸில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு வைஸ் பிரின்ஸ்பால் அப்படின்னு அசீவ் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரின்ஸ்பாலை வந்து பார்க்க போகிறாங்க. அவங்க சாட்டர்டே லீவ் பற்றி கேட்க போகிறாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பிரின்ஸ்பால்கிட்ட கேட்குறீங்க. இதுதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உடனே பண்ண போகிறோம், உடனே செய்ய போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செயல்களை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது கோயிங் டு, இந்த ரெண்டு வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் பேனா வாங்க போகிறீங்க. நீங்கள் சில குறிப்புகளை எழுத போகிறீங்க. அதுக்காக நீங்கள் ஒரு பேனா வாங்குறீங்க. இது எல்லாமே கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. ஓகே, நான் ஒரு பேனா வாங்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு பை எ பென். இந்த கோயிங் டு இந்த ரெண்டு வார்த்தைகளை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இமீடியட் ஃப்யூச்சர் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது உடனே நடக்க போகுது, உறுதியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் கோயிங் டு பை எ பென். நான் ஒரு பேனா வாங்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஷாப் டு பை எ பென். நான் ஒரு பேனா வாங்கிறதுக்கு கடைக்கு போக போகிறேன். ஸோ போக போகிறேன், ஐ ஆம் கோயிங் டு ஷாப். நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக புரியும். நான் பேச போகிறேன், ஐ ஆம் கோயிங் டு ஸ்பீக். நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், யூ ஆர் கோயிங் டு மீட். ஸோ கோயிங் டு யூஸ் ஆகுது பாருங்கள். இமீடியட் ஃப்யூச்சர், அவர் வரப்போகிறார், ஹீ இஸ் கோயிங் டு கம். அவர்கள் சாப்பிட போகிறார்கள், தே ஆர் கோயிங் டு ஈட். இப்போ அந்த கடைக்கு போய் பேனா வாங்குகிற சுச்சுவேஷனுக்கு வருவோம். நான் ஒரு பேனா வாங்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு பை எ பென். எனக்கு ஒரு பேனா தேவை, ஐ நீட் எ பென். இல்லைனா ஐ வாண்ட் எ பென். ஈஸியாக இருக்கா? ஐ வாண்ட் எ பென், ஐ நீட் எ பென். ஐ எம் கோயிங் டு பை எ பென். ஐ எம் கோயிங் டு ரைட் சம் நோட்ஸ். நான் சில குறிப்புகள் எழுதப் போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரைட் சம் நோட்ஸ். சில குறிப்புகள். அதற்காக நான் ஒரு பேனா வாங்குகிறேன். ஸோ ஐ பை எ பென். எல்லா சென்டென்சஸையும் பார்க்கலாமா? ஐ எம் கோயிங் டு பை எ பென், ஐ எம் கோயிங் டு ரைட் சம் நோட்ஸ், ஸோ ஐ பை எ பென். இப்போ நீங்கள் கடைக்கு போயிட்டீங்க. கடைக்கு போய் 20 ரூபா பேனா, பால் பாயிண்ட் பிளாக் பேனா ஒன்று கொடு அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த தமிழ் சிச்சுவேஷன் நல்லா வாட்ச் பார்த்துக்கோங்க. ஐ வாண்ட் எ பென், ஐ நீட் எ பென். எனக்கு ஒரு பேனா வேணும். ஐ வாண்ட் டு பை எ பென், குட் யூ கிவ் எ பென், கிவ் மீ எ பென். இப்போ இதே சென்டென்சஸில் 20 ரூபாயை ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். ஐ வாண்ட் எ பென் ஃபார் 20 ருபீஸ். ஐ நீட் எ பென் ஃபார் 20 ருபீஸ். ஓகே, இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கிவ் மீ எ பென் ஃபார் 20 ருபீஸ். இப்போ 20 ரூபா பேனா கொடு. இதே சென்டென்சஸில் பால் பாயிண்ட் பிளாக் பென் இந்த வார்த்தைகளே ஆட் பண்ணுவோம். ஐ வாண்ட் எ பால் பாயிண்ட் பிளாக் பென் ஃபார் 20 ருபீஸ். குட் யூ கிவ் எ 20 ருபீஸ் பால் பாயிண்ட் பிளாக் பென், கிவ் மீ எ 20 ருபீஸ் பால் பாயிண்ட் பிளாக் பென். எந்தெந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதனுடைய ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஏன் இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறீங்க. அது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கரெக்டாக அந்த சென்டென்ஸ் வருமா அப்படிங்கிறத நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லா சென்டென்சஸையும் சேர்த்து பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு பை எ பென், ஐ எம் கோயிங் டு ரைட் சம் நோட்ஸ், ஸோ ஐ பை எ பென். கிவ் மீ எ 20 ருபீஸ் பிளாக் பால் பாயிண்ட் பென். இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு எந்தெந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. அப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. நம்ம இந்த ஃப்ரெண்டுக்கோட பர்த்டேயை நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். நாம் நம்முடைய நண்பனின் பிறந்த நாளை கொண்டாட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டாட போகிறீங்க, அதை சொல்லணும். ஆர் ஃப்ரெண்ட் செலிப்ரேட், இந்த கொண்டாடுதலுக்கு செலிப்ரேட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வி ஆர் கோயிங் டு, கோயிங் டு வந்துருச்சா? இமீடியட் ஃப்யூச்சர். வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே. வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் த பர்த்டே ஆஃப் அவர் ஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கீங்க, அது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அனைவரும் ருசியான இரவு உணவு சாப்பிட போகிறோம். நம்ம அனைவருக்கும் ருசியான இரவு உணவு இருக்கிறது. டின்னர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல. ட்ரை டு ஃப்ரேம் த சென்டென்சஸ். ஆன்சர் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். We are going to eat tasty dinner. We are going to have tasty dinner. நீங்கள் சென்டென்ஸ் வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது கரெக்டாக ராங்கா அப்படிங்கிறத சொல்கிறேன். நாம் நம்முடைய நண்பருக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறோம். பரிசுக்கு கிஃப்ட். We are going to present a gift to our friend. பாருங்கள், அந்த கோயிங் டு எந்த இடத்துல வருது? இந்த ப்ரெசன்ட் அப்படிங்கிறது வேர்பு.
ஓகே, நவுன் கிடையாது. அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், அந்த ப்ரெசண்ட்டுக்கு பதிலாக வேறு வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். வி ஆர் கோயிங் டு கிவ் எ கிஃப்ட் டு அவர் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே. வி ஆர் கோயிங் டு ஈட் டேஸ்டி டின்னர். ஒரு டேஸ்டான டின்னர் சாப்பிட போகிறோம். வி ஆர் கோயிங் டு ப்ரெசன்ட் எ கிஃப்ட் டு அவர் ஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே இமீடியட்டாக நடக்க போகுது. ஓகே, அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிற செயல்களை இந்த மாதிரி கோயிங் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த சுச்சுவேஷன். இதுக்கு நீங்கள் எப்படிலாம் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிராமர் மிஸ்டேக்கை கண்டுக்கிறாதீங்க. அதை ஆன்சர் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சுச்சுவேஷன் இதுதான். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரின்ஸ்பாலாக மீட் பண்ண போகிறாங்க. சாட்டர்டே லீவ் பற்றி கேட்க போகிறாங்க. நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க ஆஸ் அ வைஸ் பிரின்ஸ்பால். நம்ம இந்த வீடியோவில் முதல்லேருந்து பார்த்த மாதிரி இமீடியட் ஃபியூச்சர் கோயிங் டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ ஆஸ் அ வைஸ் பிரின்ஸ்பால் நீங்கள் பிரின்ஸ்பால்கிட்ட பேசுகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அனைத்து மாணவர்களும் உங்களை சந்திக்க இருக்கிறார்கள். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு மீட் யூ டுடே. அனைத்து மாணவர்களும் இன்று உங்களை சந்திக்க இருக்கிறார்கள். ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ அவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு மீட் யூ டுடே. இன்றைக்கி உங்களை எல்லா மாணவர்களும் சந்திக்க இருக்கிறார்கள். இது நம்ம டைரெக்டாக இந்த சென்டென்ஸ் அப்படியே பேச முடியாது, ஏன்னா பிரின்ஸ்பால். ஸோ உங்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு தகவலை கொண்டு வருகிறேன். ஃபார்மலாக பேசணும். ஓகே, அனைத்து மாணவர்களும் இன்று உங்களை சந்திக்க இருக்கிறார்கள். எப்படி சொல்கிறது? ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஐ பிரிங் அன் இன்ஃபர்மேஷன் டு யுவர் கைண்ட் அட்டென்ஷன். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய லெட்டர்ஸில் பார்த்துருக்கலாம். ஓகே, நிறைய இடங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஐ பிரிங் அன் இன்ஃபர்மேஷன், நான் ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறேன். டு யுவர் கைண்ட் அட்டென்ஷன், உங்களின் கனிவான கவனத்திற்கு. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு மீட் யூ டுடே. அவர்கள் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை கேட்க இருக்கிறார்கள். கேட்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு கோயிங் டு ஆஸ்க். இதை அப்ளை பண்ணி பாருங்கள். தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் எ ரெக்வெஸ்டிஷன். ரெக்வெஸ்டிஷன்னா வேண்டுகோள், கோரிக்கை. தே ஆர் கோயிங் டு ரெக்வெஸ்ட், அவங்க ரெக்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த வேண்டுகோள், அதாவது அந்த கோரிக்கை சனிக்கிழமை விடுமுறையை பற்றியது. த ரெக்வெஸ்ட் இஸ் அபவுட், பற்றியது. இந்த அபவுட் வந்திருக்கு பாருங்கள். த ரெக்வெஸ்ட் இஸ் அபவுட் சாட்டர்டே லீவ். இதே மாதிரி லீவ் ஆன் சாட்டர்டே இஸ் தேர் ரெக்வெஸ்ட். இது இப்படியும் சொல்லலாம். நான் நீங்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறது. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. மே ஐ நோ வாட் யூ ஆர் கோயிங் டு டிசைட். நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு நான் தெரிந்து கொள்ளலாமா? மே ஐ நோ வாட் யூ ஆர் கோயிங் டு டிசைட். ஸோ எல்லா சென்டென்ஸையும் பார்க்கலாமா? I bring an information to your kind attention. All the students are going to meet you today. They are going to ask a requisition. The request is about Saturday leave. May I know what you are going to decide? நீங்களாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படிலாம் இங்கிலீஷில் பேசுவீங்க அப்படிங்கிறத சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்ஸை, நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.